உத்திரம் அப்படின்றது தெய்வ திருமணங்கள் பலவும் நடைபெற்ற நாள் அப்படின்றதுனால இதை திருமண தடை நீக்கும் விரதமா பக்தர்கள் கொண்டாடிட்டு வர்றாங்க. இதை கல்யாண விரதம், கல்யாண சுந்தரர் விரதம் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. மகாலட்சுமி ஐயப்பன் அவதரித்த நாள் அப்படின்றதுனால என்ன பிரச்சனையா இருந்தாலும் அது நீங்குவதற்காக எந்த தெய்வத்திடமும் முறையிட ஏற்ற நாள் இந்த பங்குனி உத்திர திருநாள். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்குவதற்கு நல்ல நாளாகவும் பங்குனி உத்திரம் இருக்கு. பங்குனி உத்திர விரதத்தை யார் வேண்டும்னாலும் இருக்கலாம். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். இந்த நாள்ல பக்தர்கள் பலரும் முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கக்கூடிய வழக்கம் இருக்கு. இந்த நாள்ல திருப்பதியில் உள்ள புஷ்கரணி உள்ளிட்ட புனித குளத்துல நீராடினா மறுபிறவி ஏற்படாது அப்படின்னு பத்ம புராணம் சொல்லுது. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணையும் நாள் தான் பங்குனி உத்திரம். தமிழ் மாதத்துல 12வது மாதமாகிய பங்குனியும் 27 நட்சத்திரங்கள்ல 12வது நட்சத்திரமாக வரக்கூடிய உத்திர நட்சத்திரமும் இணைந்து வரும்